ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது வரைக்கும் 850 ப்ளஸ் வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் பார்த்துருக்கோம். அதில் ஆக்ஷன் வேர்ட்ஸு, நவுன், வெர்ப் வேர்ட்ஸு, சில கன்வர்சேஷன், உணவுப் பொருட்கள், மளிகை பொருட்கள் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். மெட்ரிகுலேஷனில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், 7th ஸ்டாண்டர்ட், 8th ஸ்டாண்டர்டுக்கு ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இந்த மாதிரி மெட்ரிக்கில் படிக்கிறவங்க பக்கத்துலேயோ உங்கள் ரிலேஷனாக யார் இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்ததற்காக அவன் சந்தோஷப்பட்டான். மேரே ஆனே பர் ஓ குஷ் ஹோ கயா. குஷ்னா சந்தோஷம், ஆனே பர் அப்படின்னா வந்ததற்காக, இன்னும் போனதுக்காகனா ஜானே பர் அப்படின்னு வரும். நம்ம ஏற்கனவே ஆக்ஷன் வேர்ட்ஸ் பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துருக்கோம். நான் அவங்க வீட்டில் சாப்பிட்டதுக்காக சந்தோஷப்பட்டான் அப்படின்னா கானேபர் அப்படின்னு சொல்லணும். கானா சாப்பாடு, கானேபர். நான் போனதுக்காக அவன் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னா ஜானேபர். வந்ததற்காக அப்படின்னா ஆனேபர். அப்படின்னு நம்ம அந்த ஆக்ஷன் வேர்ட்ஸை நம்ம போட்டு சேர்த்துக்கணும். நம்ம ஏற்கனவே ஆக்ஷன் வேர்ட்ஸ் பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துருக்கோம். நான் வந்ததற்காக அவன் சந்தோஷப்பட்டான். மேரே ஆனேபர் ஓ குஷ் ஹோ கயா. நான் வந்ததும் அவன் பேச்சை நிறுத்திட்டான் அப்படின்னு சொல்லுவோம். மேரே ஆனே பர் உஸ்கா பாத் கர் பந்த் கயா. நான் வந்ததும் அவன் பேச்சை நிறுத்தினான். நான் சொன்னதுக்காக அவர் வந்தார். அவருக்கு வர பிடிக்கலை, நான் சொன்னதுக்காக அவர் என் கூட வந்தார் அப்படின்னு. மேரே ககனே பர் வே ஆயே. இது மரியாதையாக சொல்கிறதுனால வே ஆயே அப்படின்னு வருது. அவன் அப்படின்னா ஓ ஆயே அப்படின்னு, ஓ ஆயா அப்படின்னு மாறும் ஒருத்தனை சொல்லும் போது. இதே மாதிரி ஃபுல்லில் சொல்லும் போதும் வே ஆயே அப்படின்னு, அவர்கள் வந்தார்கள் அப்படின்னாலும் வே ஆயே தான். மேரே ககனே பர் வே ஆயே. நான் சொன்னதற்காக அவர் வந்தார். நான் சொன்னதுக்காக அவள் வந்தாள் அப்படின்னா ஓ ஆயி அப்படின்னு வரும். அவள்னா ஆயின்னு வரும். அதே அவன் அப்படின்னா மேரே ககனே பர் ஓ ஆயா அப்படின்னு வரும். நம்ம அதை ஏற்கனவே இதில் பார்த்துருக்கோம். ஜெண்டர் இதில் ஃபார்முலா பார்த்துருக்கோம். சிங்குலர் ப்ளூரலில் ஃபார்முலா பார்த்துருக்கோம். நான் சொன்னதும் அவன் கேட்டுக்கிட்டான் அப்படின்னு சொன்னால், நான் சொன்னதும் அவள் கேட்டுக்கொண்டாள் அப்படின்னு போட்டிருக்கோம். எல்லாத்துக்குமே அவன் கேட்டுக்கொண்டான், அவள் கேட்டுக்கொண்டாள் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் வரும். மேரே ககனே பர் உஸ்னே பூச்சா. நான் சொன்னதும் அவள் கேட்டுக்கிட்டா, நான் சொன்னதும் அவன் கேட்டுக்கிட்டான் அப்படின்னா கேட்டுக்கொண்டான். பேச்சு வழக்கில் கேட்டுக்கிட்டான் அப்படின்னு சொல்லுவோம். நான் சொன்னதும் அவன் கேட்டுக்கொண்டான், நான் சொன்னதும் அவள் கேட்டுக்கொண்டாள். மேரே ககனே பர் உஸ்னே பூச்சா. நான் கேட்டதும் அவன் பணம் தந்தான். மேரே பூச்னே பர், அதவே மாங்னே பர், அதாவது கெஞ்சி கேட்குறது மாங்னே பர், வேண்டி கேட்குறது மாங்னே பர். சும்மா குர்ரா அப்படின்னு உரிமையாக கேட்கும் போது நம்ம மேரே பூச்னே பர்னு சொல்லலாம். ஒருத்தவங்ககிட்ட பணம் இருந்தால் கொடுப்பா அப்படின்னு கொஞ்சம் கெஞ்சி கேட்கும் போது அங்கே மாங்னே அப்படின்னு போட்டால் சூட்டபுளாக இருக்கும். மேரே பூச்னே பர் உஸ்னே பைசா தியா. நான் கேட்டதும் அவன் பணம் தந்தான். நான் கெஞ்சி கேட்டதுமே அவன் பணம் தந்தான் அப்படின்னு சொன்னும் போது மேரே மாங்னே பர், அந்த பூச்னைக்கு பதிலாக மாங்னேன்னு போடணும். மாங்னே பர் உஸ்னே பைசா தியா. உரிமையாக நான் கேட்டதான் அவன் பணம் தந்துட்டான் அப்படின்னு ஒரு உரிமையாக இதாக சொல்லும்போது மேரே பூச்னே பர் உஸ்னே பைசே தியா. நான் கூப்பிட்டதும் அவன் என் கிராமத்திற்கு வந்தான். மேரே புலானே பர் ஓ மேரே காவ் ஆகையா. காவ்னா கிராமம். அந்த வேர்டு நம்ம ஆக்ஷன் இதில் ஆப்போசிட் வேர்ட்ஸில் பார்க்கும்போது பார்த்துருக்கோம். காவ் அப்படின்னா ஆப்போசிட் வேர்ட்ஸில் காவ் சஹர்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். மேரே புலானே பர் ஓ மேரே காவ் ஆகையா. நான் கூப்பிட்டதும் அவன் என் கிராமத்திற்கு வந்தான். இதை நான் கூப்பிட்டதற்காக அவன் என் கிராமத்துக்கு வந்தான் அப்படின்னு ரெண்டுக்குமே இதே தான். மேரே புலானே பர் ஓ மேரே காவ் ஆகையா. அப்போ என் ஊருக்கு வந்தான், நான் கூப்பிட்டு தான் அவன் என் ஊருக்கு வந்தான் அப்படின்னா அந்த காவுக்கு பதிலாக சஹர் அப்படின்னு சேர்க்கணும். அவ்வளோதான். மேரே புலானே பர் ஓ மேரே சஹர் ஆகையா. என் நகரத்திற்கு, என் ஊருக்கு வந்தான்.
கிராமம்னா गाँव मेरे पुराने पर वो मेरे गाँव आ गया கிராமத்துக்கு வந்தான். நான் பார்த்ததினால் அவன் வேலை செய்தான். मेरे देखने पर उसने काम किया. அது வரைக்கும் ஆள் இல்லை, முதலாளி இல்லை அப்படின்னு வேலை செய்யாமல் அரட்டை அடிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ முதலாளி பார்த்துட்டாரு அதனால் வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி செய்வாங்க. அதுக்கு அப்படி சொல்லும்போது இந்த வார்த்தை வரும். நான் பார்த்ததினால் அவன் வேலை செய்தான். மேரே தேக்னே பர் உஸ்னே காம் கியா. அதையே நான் பார்த்ததினால் படிக்க ஆரம்பித்தேன். அது வரைக்கும் படிக்காமல் விளையாண்டுக்கிட்டு படிக்கிற மாதிரி ஆக்ஷன் கொடுத்துட்ருப்பான். அப்போ நம்ம பார்த்ததுனால உண்மையிலே படிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா மேரே தேக்னே பர் உஸ்னே பட்னா சுருகர் தியா. படிக்க ஆரம்பிச்சிட்டான். சுருனா ஆரம்பிக்கிறது, ஸ்டார்ட் பண்ணுறதுன்றதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். சுருகர் கியா. நான் பார்த்ததினால் அவன் படிக்க ஆரம்பித்தான். மேரே தேக்னே பர் உஸ்னே பட்னா சுருகர் தியா. நான் பார்த்ததினால் செல்ஃபோனை மறைத்து வைத்தான். செல்ஃபோனை பார்த்துட்ருப்பான். செல்ஃபோன் பார்க்கக்கூடாதுன்னு வைவோம். அப்போ அதனால் செல்ஃபோன் பார்க்காம மறைச்சி வச்சிட்டான். மேரே தேக்னே பர் உஸ்னே ஃபோன் சுபாத்தியே. சுபானா மறைச்சி வைக்கிறது, சுபா. மேரே தேக்னே பர் உஸ்னே ஃபோன் சுபாத்தியே. நான் பார்த்ததினால் செல்ஃபோனை மறைத்து வைத்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.